மக்களே இன்றைக்கான குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து மீஷோ அப்ளை பண்ணியிருந்தீங்களா ஐபிஓ நம்மளுக்கு அலோகேட் ஆகிருக்கு. அந்த ஒரு குட் நியூஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்னா, நம்மளுடைய ஹோல்டிங்கோட ப்ராஃபிட் இன்றைக்கான ப்ராஃபிட் என்னென்னு பார்த்தா, ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள் ஃபுல்லாக டவுனில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப டவுன் ஆகிட்டு கொஞ்சம் ஏறிச்சு. ஆனால் வந்து எண்டிங்லேயும் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். நிஃப்டி 50 வந்து 120 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனாலுமே நம்மளுக்கு வந்து 2100 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு நம்ம ஹோல்டிங்கில். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஐபிஓ அப்ளை பண்ணது வந்து பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள். ஐபிஓவில் வந்து ஆக்சுவலாக நம்ம 3 கம்பெனி அப்ளை பண்ணியிருந்தோம். நம்ம வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. 3 கம்பெனி அப்ளை பண்ணியிருந்தீங்களா? அதில் வந்து நம்மளுக்கு வந்து மீஷோ மட்டும் அலோகேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ஐபிஓ அலோகேட்டட்னு சொல்லிட்டு வந்துருக்கு இல்லைங்களா? இதில் வந்து நம்ம 3 அப்ளை பண்ணதில் 1 கிடச்சிருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு அது 1 கிடச்சிட குட் நியூஸ் தான். ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து அது கூட கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத மாதிரி பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஐபிஓனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை பார்த்துருக்கோம். நிறைய போட்டிருக்கோம் வீடியோ. அதை பற்றி நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து மீஷோ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், 3rd டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகி 5th டிசம்பரில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அலாட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து அலர்ட் ஆகிருக்காது. ஆக்சுவலாக லிஸ்ட்டு வந்து 10ஆம் தேதி ஆகுது. ஓகேங்களா? 10ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இப்போ பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரினா, நீங்கள் வந்து யாரெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அவங்க எல்லாருமே வந்து இதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணால் இந்த கம்பெனி இல்லை, பர்டிகுலர் கம்பெனிஸ் வந்து ஐபிஓ விட்டுட்டே வருவாங்க. அப்போ வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், யார் எல்லாருமே இப்போ நிறைய ட்ரேடிங் ஆப்ஸ்லாம் கூட வந்துருச்சு. ஓகேங்களா? நிறைய ட்ரேடிங் ஆப்ஸ் வந்துருச்சு. பேங்க் மூலியமாகவும் நிறைய வெளியில் கன்சல்டன்ட் மூலியமாகவும் நீங்கள் அது பண்ணலாம். இதெல்லாம் வந்து செபி ரிஜிஸ்டர்டு இது ஐ மீன் ஷேர் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதில் வந்து எதுலாம் செபி ரிஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து எதில் வேணாலும் டிமேட் அக்கௌண்ட் யாரெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, நம்ம வந்து ஐபிஓ லிஸ்ட்லாம் வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அப்கமிங் ஐபிஓ. ஓகேங்களா? இந்த 4 தான் வந்து இப்போ அப்கமிங்கில் இருக்குது. இது வேணுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எதுனா இப்போ ஐபிஓ லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இதில் எது அப்ளை பண்ணாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன்று நான் இது பண்ணேன்னு வச்சுங்களேன். இது வந்து இப்போ நான் இதில் 4 காமிச்சிருக்கீங்களா? இது 4மே வந்து என்னென்னா, பிலோ 15,000 கீழே, அதாவது மினிமம் அமௌண்ட்டுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேரால் அதிகமான அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ இது பாருங்கள், 8th ஸ்டார்ட் ஆகிருக்கு, 10th அன்றைக்கி முடியுது. இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால், அப்ளை பண்ணும்போது கீழே அப்ளை நவுன்னு இருக்குது இல்லைங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா, அது வந்து என்னென்னா பேமெண்ட் மோடு இருக்கும். அது பேமெண்ட் எப்படின்னா, உங்களோட யூபிஐ இருக்குது இல்லைங்களா? யூபிஐயில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்ன ஆகுனா, ஒரு பர்டிகுலர் இப்போ இதில் மென்ஷன் பண்ணிக்கிற அமௌண்ட் என்ன ஆகுனா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஜிபேவோ ஃபோன்பே சம்திங் எந்த இதில் இருக்கோ அதில் வந்து என்னென்னா ஒரு அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் அப்ரூவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஷேர்ஸை வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் என்றைக்கு லிஸ்ட் ஆகுதோ அன்றைக்கி வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து அது இப்போ இதில் வந்து எப்படின்னா, இது 3மே வந்து எனக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது 14,000 வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். 3த்தையும் எனக்கு அமௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து எப்படின்னா, இந்த 2 அலர்ட் ஆகலை இல்லைங்களா? 1 அலர்ட் ஆகுது. 1 வந்து அலர்ட் ஆனதுக்காக என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துட்டாங்க. இந்த 2த்துக்கும் வந்து என்ன பண்ணாங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட்டை எனக்கு மறுபடியும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க அமௌண்ட்டு. இப்படி தான் வந்து எப்படின்னு அப்ளை பண்ணும்போது இப்படி தான ப்ராசஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். அது வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்ரூவ் கொடுப்பீங்க ஃப்ரீஸ் பண்ணதுக்கு. ஏன்னா வந்து நீங்கள் ஏதாவது அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிடுவீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து எப்போ அலர்ட் ஆகுதோ அந்த டைமில் வந்து கரெக்டாக அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அது வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். அதுதான் கான்செப்ட்டு. அதனால் வந்து என்னென்னா, இன்கேஸ் வந்து உங்களுக்கு அலர்ட் ஆகலைன்னா பிரச்சனை கிடையாது. அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஆட் ஆன் ஆகிடும். ஆக்சுவலாக உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்க ஃப்ரீஸ் பண்ணதால உங்கள் பேலன்ஸ் ஷோ ஆகிருக்காது. பட் அதுக்கப்புறம் நீங்கள் அலர்ட் ஆகலாம் ஷோ ஆகும். ஒன்ஸ் அலர்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து அக்கௌண்ட்லேருந்து வந்து டெபிட் பண்ணிவிட்டு அதை வந்து ஷேர்ஸாக வாங்கிடுவாங்க. ஷேர்ஸாக வாங்கிட்டு உங்களுக்கு வந்து எப்போ நம்ம வந்து மீஷோ வந்து 10th டிசம்பர் அதாவது நாளைக்கு வந்து இதுவாக போகுது, லிஸ்ட் ஆக போகுது. 10 மணிக்கு லிஸ்ட் ஆகும். அப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இத்தனை பர்டிகுலர் ஷேர் இப்போ பாருங்கள்,
இதில் வந்து நம்ம லாட்டில் வந்து 135 ஷேர்ஸ் இருக்குது நம்ம இதுவில் வந்து. இதை வந்து நம்ம என்னென்னா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை வந்து அன்றைக்கி சேம் டேல சேல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு எப்படி ட்ரெண்ட் இருக்குது. மீஷோ வந்து நல்ல கம்பெனி தான். பட் ஆனால் வந்து அதுக்கான எவ்வளோ பர்சன்டேஜ் ஐயில் வந்து ஷேர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம வாங்கினதை விட அட்லீஸ்ட் ஒரு 10% நம்மளுக்கு கிடைச்சா கூட 1400 வந்துடும். ஓகேங்களா? அதுவே போதுமா, இல்லை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டு இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து நாளைக்கு எப்படி அனலைஸ் நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும். நம்ம ஒன் டே வெளியே வந்துடலாமா, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்துடலாமா, இல்லை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 days 4 daysக்கு அப்புறமா, இல்லை ஃபுல்லாகவே விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் டபுள் த ப்ராஃபிட் வரும்போது நம்ம புக் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி நாளைக்கு 10 மணிக்கு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்களாம் உங்களுக்கு கிடச்சிருந்தா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.